வணக்கம் சொல்லுங்களே. திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷனில் போய் புக் பண்ணிட்டு வந்தோம். ஜஸ்ட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகாமே இருந்தது. டிக்கெட் மட்டும் கிடச்சிது. அது ரயில்வே ஸ்டேஷன் போனால் நீங்கள் அந்த நேரத்தில் போய் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் கிளம்பி. எல்லா ட்ரெயினும் வருது. எங்களுக்கு அப்புறம் இருக்க அமிர்தா எக்ஸ்பிரஸ் வருது, வந்தே பாரத் வந்தது. ஆனால் நாங்கள் ஏறக்கூடிய பாலருவி எக்ஸ்பிரஸ் மட்டும் வந்தது காணோம். அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாக வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. 9 மணிக்கு வர வேண்டிய பாலருவி எக்ஸ்பிரஸ் லாஸ்ட்டாக 10 மணிக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் 34, 35, 37 சொல்லிட்டு சீட் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருச்சு. அதாவது மிடில் அப்பர் கிடச்சிது, கீழே கிடைக்கல. சரி, ஏதோ நம்ம எப்படியோ முருகரை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நாங்கள் கிளம்புனதுனால ஒரு உற்சாகத்தோடு நாங்கள் கிளம்பிட்டோம். எதுனாலும் கிடச்சா ஓகே, போய் எப்படியா முருகரை பார்த்துடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா பயபக்தியாக பேக் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் ரித்தீஷு சின்னவர் எல்லாருமே கிளம்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வகை 10 மணிக்கு மேலே வந்துருச்சுங்க நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின். அதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் ட்ராக்கில் வந்தே பாரத் வந்துச்சு. இந்த வந்தே பாரத் பெங்களூர் போகிறது. இந்த பெங்களூர் போன அடுத்த செகண்ட் நாங்கள் போக வேண்டிய பாலருவி எக்ஸ்பிரஸ் வரும். அதாவது செங்கனூர்லேருந்து திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து நம்ம திருச்செந்தூர் ட்ரெயின் தனியாக ஏறணும். அது காலையில் ஒரு 5 மணி 6 மணி போல் போகும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு பேசஞ்சர் ட்ரெயின் திருச்செந்தூர் ட்ரெயின் இருக்குது. அதில் நம்ம ஏறி மாற்றிக்கலாம். நாங்களும் வெயிட் பண்ணி கடைசியில் 10 மணி ஆயிடுச்சுங்க. நடக்கிறதும் உட்கார்றதுமா அங்கிட்டு போகவும் இங்கிட்டு போகாம இருந்தது. கடவுளே, எப்படியாச்சும் நம்மளுக்கு போகணும், திருச்செந்தூர் போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலே நம்ம ட்ரெயின் வந்துடுச்சுங்க. இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினில் நம்ம ஏறி நம்ம திருச்செந்தூர் போய் பார்க்கலாம். ஃபைனலாக எங்களோட சீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். மேலே பெரியவரை போட்டாச்சு. எனக்கு சைடில் சின்னவர். நான் மிடில் செட்டில் ஆயாச்சுங்க. கீழே ஒரு பாட்டி தாத்தா இருந்தாங்க. அவங்க சீனியர் சிட்டிசன்னால அவங்களுக்கு ஆல்ரெடி கீழே எப்போவுமே கீழே சீட்டு அலாட் ஆகிருந்துச்சு. இவனை வச்சுக்கிட்டு போகிறதுக்குள்ளே நாங்கள் திருச்செந்தூர் போகணுமா அப்படிங்கிற ஒரு இதே வந்துருச்சு. பாடாப்படுத்தி எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் நாங்கள் திருநெல்வேலி காலையில் ஒரு 5 மணி போல் ரீச் ஆகிட்டோம். வந்தது சரி, ஒரு டீ அண்ட் காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு வடை சாப்பிட்டுட்டு போனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு காஃபி ஒரு வடை சாப்பிட்டுட்டு திருச்செந்தூர் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது லாஸ்ட்டில் 7 மணின்னு சொல்லிட்டாங்க. 7 மணி ஆகும், அது பேசஞ்சர் ட்ரெயின் அப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4வது ட்ராக்கில் போனால் கடைசியில் 5வது ட்ராக்கில் தான் ட்ரெயின் வந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி அது ஒரு மணி நேரம் கடந்துருச்சு. நாங்கள் கூட கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால ட்ரெயினில் நிறைய கூட்டமாக இருக்கும், கூட்டத்தில் போய் மாட்டிப்போம்னு நினச்சோம். ஆனால் ஃபுல் காலியாக தாங்க இருந்துச்சு. அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஒரு 10-20 பேர் தான் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் காலையில் இருந்தது. கொஞ்சமாக ஸ்கூல் பிள்ளைங்க இருந்தாங்க, அவ்வளோதான். ட்ரெயினில் ஏறுறதுக்கே மொத்தமே அவ்வளோ பேர் தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் கூட கூட்டமாக இருக்கும்னு நினச்சோம். நல்லா தாராளமாக நிறைய இடம் இருந்துச்சு. வெயிட் பண்ணிவிட்டு கடைசியில் ட்ரெயின் வந்துருச்சு. ஒரு 7-10 போல் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்துருச்சு. அதுலேருந்து ஏறி லாஸ்ட்டு 8:45க்கு நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே திருச்செந்தூரில் ஆல்ரெடி வந்தவங்க வேறு ட்ரெயினில் வந்தவங்க நிறைய கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. எல்லாருமே இந்த முருகன் கோயிலுக்கு வரணும்னு தான் வந்திருக்காங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஆளுங்களே இல்லாமல் ஃபைனலி நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். கும்பாபிஷேகத்துக்காக நிறைய அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கோயிலுக்கு கொஞ்சம் கீழேயே இறக்கி விட்டுட்டாங்க. கீழேருந்து நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம நடந்து தான் போகணும். அங்கே வந்தோம் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் வேலைப்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. முன் கேட்டு கோயிலுக்குள்ளே அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாமே கம்பி வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அந்த கோபுரம் பார்க்கவுமே நைட்டு தூக்கம் கெட்டது, எந்த ஒரு நினப்பு எதுவுமே பெருசாக தெரியலங்க. அவ்வளோ மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அப்பாடா, இந்த கோபுரம் இந்த முருகரை பார்க்க தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நாங்கள் வந்த டைமில் யாகம் நடத்திட்டு இருந்தாங்க. முதல் யாகம் முடிஞ்சு 2வது யாகம் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் பார்க்குறதுக்காக எல்இடியில் அப்பப்போ லைவ் யாகம் நடந்துட்டு இருந்ததை லைவாக போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பக்கத்தில் தான் போய் பார்க்க முடியலையே, இந்த மாதிரியாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு கோபுரத்தோட முன் வாயில், அதாவது 4 கிணறு போகிற வழியில்
ரொம்பயும் அழகாக பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் ஓம் போட்டு சிவலிங்கம், மயில், வேல் எல்லாத்தையுமே வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் 4 கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்லேயும் போய் நல்லா தண்ணியில் விளாண்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு முருகரை பார்க்க கோயிலுக்குள்ளே போக வேண்டியது தான். கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. நாங்கள் ரொம்ப லேட் ஆகும், சின்னவருக்கும் கொஞ்சம் பசி எடுத்ததுனால நாங்கள் 100 ரூபா டிக்கெட்டில் போனோம். 100 ரூபா டிக்கெட் சேம் தான், ஆனால் கொஞ்சம் உள்ளே சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வந்துச்சு. நல்ல ஒரு பயபக்தியோட வேலு பொட்டு எல்லாம் வச்சாங்க. இதை பார்க்கவும் சின்னவருக்கு பயங்கர ஆனந்தம், நானும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்னவருக்கு ஒரு வேல், பெரியவருக்கு ஒரு வேல் பொட்டு வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு தாங்க ஒரு மனசில் ஒரு நிம்மதிங்க. இவ்வளோ தூரம் நம்ம வந்ததுக்கு அதை ஒரு பலன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு பூரிப்பு, சந்தோஷம், அதெல்லாம் அந்த முருகரை பார்க்குறப்ப மட்டும்தாங்க கிடைக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாங்க நடந்திருக்கு? எவ்வளோ கஷ்டங்கள் கடந்து நம்ம வந்திருப்போம், நினப்போம் ஆனால் வர முடியாது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணுன்னு நினப்போம் ஆனால் முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் மீறி அந்த அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போய் அந்த முருகரை பார்க்குறப்ப வர அந்த வைப்ரேஷன், ஒரு சந்தோஷம், அது ஒரு சொல்ல முடியாத ஒரு தனி ஃபீலுங்க. இந்த மாதிரிலாம் யாருங்க ஃபீல் பண்ணியிருக்கிறது? இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முருகரோட இதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரோட பெருமைகள் சொல்லி மாளாதுங்க, அப்படி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் போய் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எல்இடியில் கொஞ்ச நேரம் அந்த யாகம் நடத்துகிறத பார்த்துட்டே இருந்தோம். சுற்றி கோயில் சுற்றி வச்சுருக்காங்க, ஒரு 40 மேலேயே இருக்கும். அந்த எல்இடி டிவியில் யாகங்கள் நடந்துறத லைவாக காமிச்சிட்டே இருந்தாங்க. உள்ளே அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த தேச மங்கையர்கரசி அம்மா பார்த்தோம். அவங்க தான் இன்சார்ஜ் நினைக்கிறேன். அவங்கள தூரத்துலேருந்து பார்த்தோம். உள்ளே அலோடு இல்லை. ஸோ அந்த எல்இடிலேயும் நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து மரத்துக்கடியில் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தோம். முருகரோட அழகு, கந்த சஷ்டி படிச்சுட்டு கந்த புராணம் எல்லாமே படித்து வேல்மாறல் படிச்சுக்கிட்டேவும் அந்த சாயங்காலம் வரைக்கும் கோயிலே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் தடவை வந்தப்போ இந்த இடத்துலலாம் நல்ல வேலைப்பாடுகள் இருந்துச்சு. அதை எல்லாமே மாற்றிட்டு இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்கவும் என்னம்மா நாங்கள் கயிறுங்கட்டையாக தொங்கிட்டு இருக்குங்கிற சந்திரமுகி அந்த டைலாக் தாங்க சொல்லி பெரியவர் நக்கல் அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அது ஜாலியாக என்ன அவ்வளோ மேலே இருக்காங்களே கீழே விழுந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ வேலைப்பாடுகள், இவ்வளோ கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளோ பேருக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பண்ணியிருக்கிறது அது ஒரு பெரிய விஷயந்தாங்க. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லா பண்ணியிருந்தாங்க. அன்னதானமும் சரி, வரவங்களுக்கு சாப்பாடும் சரி. இந்த பருந்து இந்த கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கான்னு தெரியல, அது ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அந்த கோபுரத்தை ஒரு 10-20 தடவை ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அங்கே நிறைய கிளிகள் இருந்தது, அதையும் பார்த்து விரட்டுற மாதிரி இருந்துச்சு. அது பருந்தை பார்த்துட்டு பறந்து பயந்து ஓடிடுச்சு. நிறைய ஒரு சந்தோஷங்களும் ஒரு மனக்கவலைகள் எல்லாமே தீர்த்துட்டு அது எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாகசாலையில் சாயங்காலம் பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு சாயங்காலம் போல் ஒரு யாகமும் நடத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காலையில் கட்டின வாழை இலைகள் எல்லாத்தையுமே அவுத்துட்டு புதுசாக கட்டிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு புதிய வாழை இலை அந்த பொருட்கள் எல்லாமே மாற்றிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்க்கவேன்னு தங்கத்தில் ஒரு மண்டபம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்படியே லைட்டெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு போடுறப்போ அப்படியே ஜொலிச்சிருச்சு. அப்படி இருந்தாங்க. முருகனை உள்ளே போய் பக்கத்தில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்குது. சரி இவ்வளோ தூரம் பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த யாராவது சான்ஸ் கிடைச்சா போய் பாருங்கள். இதெல்லாம் புண்ணியங்க, கிடைக்கிறது புண்ணியம். அது நம்ம ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இது. காலையில் யாகத்துக்கு போட்டிருந்த பூ எல்லாத்தையுமே மாற்றிட்டு புதுசாக பூக்கள் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது 3ஆம் கால பூஜைக்கு சாயங்காலம். நாங்கள் அந்த டயத்தில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களை வச்சு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனோம். அதாவது யாகம் ஸ்டார்ட் பண்ண அடுத்த நாள் போனோம். ரொம்பவும் மன மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சுங்க. இவ்வளோ தூரம் நான் இது வரைக்கும் அந்த ஒரு இதை ரசித்ததே கிடையாது. எத்தனையோ வாட்டி திருச்செந்தூர் வந்திருக்கேன், 3 தடவை வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனை நான் உணர்ந்ததே இல்லைங்க. நல்லா முருகரை கும்பிட்டுட்டு மறுபடியும்
அதே திருச்செந்தூர் ட்ரெயின்லேருந்து திருநெல்வேலிக்கு வந்தாச்சு. திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் இருக்கிற இந்த செங்கனூர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் ரீச் ஆகிட்டோம். அந்த நாள் முழுவதுமே முருகனை பார்த்த சந்தோஷத்தோடையும் அந்த நாள் முழுவதும் ஸ்பெண்ட் பண்ண எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே அந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் சிறப்பாக இருந்துச்சு. நான் எல்லாரோட வாழ்க்கையிலும் வளமும் நலமும் பெருகி வளரணும் அப்படிங்கிற முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்க வரேன். அது வரைக்கும் டாட்டா.